வணக்கம். இந்த காணொளி படிக்கும் மாணவர்கள் முதல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வளர்தமிழ். வளர்தமிழ் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலகச் செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாமா? வாருங்கள் பார்ப்போம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே தமிழ் மொழி. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கட்டாயம் கேட்கக்கூடிய கேள்விகள். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றுள் சில மொழிகள் மட்டும் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலதுதான். அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், பாரதியார். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு, வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ட, ய, ழ. இந்த அட்டவணையில் இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியம் இலக்கியத்தில் ஆளப்பட்டிருக்கு. தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் மேற்கொள்ளாக என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் ஆளப்பட்டிருக்கு. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் வஞ்சிகாண்டம். தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் என்ற சொல் அப்பர் எழுதிய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சீர்மை மொழி. சீர்மை என்பது
ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளே நாம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். அஃறிணையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அல் கூட்டல் திணை அப்படி என்று பிரிக்கலாம். அல் கூட்டல் திணை என்றால் உயர்வு அல்லாத திணை என்பது பொருள். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு வழங்கினாங்க நம்ம முன்னோர்கள். பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். தமிழ் வளமை மொழியை பற்றி பாருங்க. தொல்காப்பியம், நன்னூல் இவையெல்லாம் இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது நம்முடைய தமிழ் மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகியவை சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் முதலிய நூல்கள் பலவும் நிறைந்துள்ளது நம்ம தமிழ் மொழியில. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இந்த மாதிரி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது நம்முடைய தமிழ் மொழி. பூவுக்கு 7 நிலைகள் உண்டு. பூவின் 7 நிலைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆர்டரா பார்த்து வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்கள் தருகிறது. மீண்டும் ஒரு முறை பாருங்க. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். பாருங்க, தமிழ் கவிதை வடிவங்கள் எதெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா. ஆர்டரா பார்த்துக்கோங்க. செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா, கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இங்க தாவர இலை பெயர்கள் பாருங்க. இலை பாருங்க. ஆல் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரை பாருங்க. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. இப்படி சேர்த்து பச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அருகம்புல், கோரைப்புல். தாள் பாருங்க. நெல் தாள், வரகுத்தாள். தழை, மல்லி தழை. மடல், சப்பாத்தி கல்லி, தாழை. சப்பாத்தி கல்லி மடல், தாழை மடல் அப்படின்னு தான் சொல்லணும். தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை. ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை.
கமுகு என்றால் பாக்கு என்று பொருள். கமுகு அதாவது பாக்க கூந்தல் அப்படின்னு சொல்றோம். கமுகு கூந்தல். புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வந்து கொண்டே இருக்கு. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகின்றது தமிழ் மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்கு. இந்த நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த வகையில் இருக்கு. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. கண்டிப்பா இந்த தமிழ் எண்களை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதாவது கொஸ்டின் வரும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இது கேட்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. க, உ, ங, ச, ரு, சு, ஏ, ஆ, கு, கா, 0. இல்லைன்னா நீங்க எப்படி அது கஜி கா போட்டு 0 போட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் பார்த்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள். வேளாண்மை பார்த்தீங்கன்னா கலித்தொகை திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. உழவர் நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் 10 முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை, மருந்து அகநானூறு திருக்குறள், ஊர் தொல்காப்பியம், அன்பு தொல்காப்பியம் திருக்குறள், உயிர் தொல்காப்பியம் திருக்குறள், மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள், மீன் குறுந்தொகை, புகழ் தொல்காப்பியம், அரசு திருக்குறள், செய் குறுந்தொகை, செல் தொல்காப்பியம், பார் பெருமானாற்றுப்படை, ஒழி தொல்காப்பியம், முடி தொல்காப்பியம், வினையியல். பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, பார்ப்போம். பிறந்தநாள் பாடல். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் தீண்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயர் நிலவு தாளில் எழுத வேண்டும், சக்கரை தமிழல்லி தாலாட்டம் நான் சொல்லி வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அறிவுமதி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. மதிப்பீட்டு வினா பற்றி பார்ப்போம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை என்று பிரிக்கலாம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். இத்து வரணும், பார்த்துக்கோங்க. கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில்
அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நன்றி.